நீங்குமா மலையகத்தின் போதைக்காற்று? மலையகத்தை பொறுத்த வகையில் கல்வியில் திறமையான பல மாணவர்கள் இருக்கிறார்கள். தற்போதைய காலகட்டத்தில் தொற்று நோய் போல் பரவி வரும் போதை பழக்கத்தினால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மாணவர்கள் ஆசிரியர்களுடனான மோதல்கள் அதிகரித்து வருகின்றது. இதனால் பல மாணவர்கள் பாடசாலைகளிலிருந்து இடைவிலக்கப்படுகின்றனர். இந்நிலை தொடர்ந்தால் மலையக கல்வியில் பெரும் பாதிப்படையக்கூடும். இதற்கான முற்றுப்புள்ளியை நாம் வைத்தே ஆக வேண்டும். மலையத்துக்குள்ளேயே எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, பாடசாலைக்கு போறாங்க. அம்மா அப்பா 15,000 ரூபா அப்படி தோட்டத்து சம்பளங்கள், கவர்மெண்ட்டுகளில் 25,000 30,000 ரூபா சம்பளம் எடுத்து கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிப்புன்னு படிப்புக்காக செலவு பண்றாங்க. ஆனா பிள்ளைகள் போய் ஸ்கூல்ல போதைப் பொருள் அந்த மாதிரி தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிடுறாங்க. தாய் தகப்பன் 12-15 வருடமாக பிள்ளைகள் படித்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவான் அப்படிங்க எதிர்பார்ப்போட அவங்க படிக்க வைப்பாங்க. கடைசி நேரத்துல பிள்ளைங்க அந்த கடைசி கட்டம் படிப்பு நிலைமையில வரக்கல ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க வேற வழியில போயிடுறாங்க. அப்போ தாய் தகப்பனோட கனவும் வீணா போயிருது, பிள்ளையோட கனவும் வீணா போயிருது. பிள்ளைகளை சரியா வளர்க்க இல்லையன்னு தாய் தகப்பன் மன உடைஞ்சு போயிடுறாங்க. அந்த ஒரு பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கு பேரண்ட்ஸ் காரணமா, இல்ல மாணவர்கள் காரணமா, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் காரணமா, இல்ல டீச்சர்ஸ் மார் காரணமான்னு தெரியல. ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் பிள்ளைங்க அழகா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு வெளியில ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வீட்டுல பிள்ளைய குழப்பம் பண்றது, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாங்க வேலை செஞ்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா, சாப்பாடு கொடுக்கறதா, இல்ல பிள்ளைங்க பின்னுக்கே ஸ்கூலுக்கு போறதான்னு எங்களுக்கு தெரியும். ஆசிரியர்கள் பிள்ளைகளை சரியான நிலைமைக்கு வழி நடத்தி நல்ல நிலைமை கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்களும் பிள்ளைகள் சரியா இருக்கிறாங்களா அப்படிங்கறத ஆசிரியர் பிள்ளையா இருந்தா பெற்றோருக்கு அறிவிக்கணும். அப்பதான் நாங்க தெரிஞ்சுக்க முடியும் எங்க புள்ள ஏதோ ஒரு மாற்றம் விளங்குதுன்னு. வீட்டுல பிள்ளையா இருக்குன்னு போய் ஆசிரியர்கிட்ட சொல்ல முடியாதே. நாங்க பெத்த பிள்ளைகளே, எங்க பிள்ளைங்க பிழை செய்யறாங்க, நான் போயிட்டு ஆசிரியர் சொன்னா நான் தானே என் பிள்ளைய கண்டிக்கணும். அந்த மாதிரி தாய் தகப்பன் தான் பிள்ளைகளை கண்டிக்கணும். அதுகிட்ட ஆசிரியர்கிட்ட போயிட்டு பிள்ளைய கண்டிக்கிறேன்னா அப்ப தாய் தகப்பன் பெற்றிருக்கே தேவையில்லை அந்த பிள்ளைய. பெற்றோர்களின் நிலைப்பாடை கேட்டோம். அடுத்து இந்த பிரச்சனைக்கு மாணவர்கள் என்ன கூற போகிறார்கள் என்று பார்ப்போம். பாடசாலை மட்டத்தை பொறுத்தவகையில் பார்க்கும்போது போதைப் பொருள் பாவனை அதிகமாக காணப்படுது. இப்போ தூள் என்ற போதைப் பொருள் தான் பாடசாலை மாணவர்களுக்கு இலகுவாக கிடைக்குது. இந்த போதைப் பொருள் எப்படி மாணவர்களுக்கு கிடைக்குது என்று தெரியல. மலையக பாடசாலைகளுக்கு இடையில அதிகளவிலான போதைப் பொருள் சேர்க்கை நடைபெறுது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலகுவா மாணவர்களுக்கு போதைப் பொருள் கைக்கே கிடைச்சிருது. அது எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. ஆனா போலீசாரின் மூலமாகவும் பாடசாலையின் மூலமாகவும் பலவிதமான சட்டங்களை போட்டோம். ஆனாலும் மாணவர்களுக்கு எங்கிருந்தோ இந்த போதைப் பொருள் கிடைக்குது. முக்கியமா அருகில் உள்ள பாடசாலை நாங்க கேள்விப்பட்ட ஒரு விடயம் என்னன்னா, ஒரு மாணவன் போதைப் பொருள் பாவனை பாடசாலையில செய்யும்போது அது ஆசிரியர்கள் அதை பார்த்து கண்டிக்கிறாங்க. அதுக்காக பனிஷ் பண்ணும்போது இப்போ ஆசிரியர்கள்கிட்ட இவங்க கேள்விகள் கேட்குறாங்க, நீங்களும் இந்த மாதிரியான பாவனைகள்லாம் செய்கிறீங்க தானே, இப்போ ஏன் எங்களை மட்டும் வேணாம்னு சொல்றீங்க? அப்படியான கேள்வியும் கேட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் பாடசாலையில். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன், நான் தரம் 8ல் கல்வி பயிலும்போது அவன் இந்த பிரச்சனையினால தான் ஸ்கூல்ல விட்டு போனான். அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி பார்க்க போனா ஊர்ல எனக்கு தெரிஞ்ச அண்ணாமார் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பாடசாலை போதைப் பொருள் பாவனை செய்யும்போது அதுக்கான நடவடிக்கைகள் நிறையவே பாடசாலையில் எடுத்திருக்காங்க. உதாரணமாக சிசிடிவி கேமராவெல்லாம் நிறைய பொருத்தி அந்த போதைப் பொருள் பாவனையை நிறுத்தணும், முற்றுமுழுதாக நிறுத்தணும்னு நினச்சி நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. இருந்தாலும் கூட பாடசாலையில் இந்த போதைப் பொருள் பாவனை குறைவடைகிற மாதிரி விளங்கலை. என்னன்னா, மாணவராக திருந்தணும் அப்படின்னு பார்த்தா சுய அறிவு மாணவருக்கு கட்டாயமாக வேண்டும். உதாரணமாக நண்பர்கள் வட்டாரம் ஒழுங்காக காணப்பட்டா அந்த மாணவர் திருந்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல் அவங்கள தவிர நண்பர்கள் கிட்ட தான் இதுக்கான முக்கிய கரடுமுரடான வழி இருக்குன்னா நல்ல வழியை தேடி தான் போவோம். ஆனா நம்மளோட நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. கரடுமுரடான வழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல கண்டிப்பா தீய நண்பர்கள் தான் இருப்பாங்க. இப்போ ஆசிரியர்களும் வீட்டில் இருக்க பெற்றோர்களும் அவனுக்கான சரியான நண்பனை தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்தாலே மாணவர்களிடையே போதைப் பொருள் பாவனை தானா குறையும்.
இலங்கை முழுவதும் அதிகமாக பெருகி வரும் இப்போதை பழக்கம் எமது அடுத்த சந்ததியினரையும் சீரழித்து வருகிறது. இதனால் பாடசாலைகளில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பிக்கவே அச்சப்படுகிறார்கள். காரணம், போதை பழக்கத்தினால் மூழ்கிய மாணவர்கள் பாடசாலையில் நடந்து கொள்ளும் விதம் மிக மோசமாக இருக்கின்றது. இதற்கான சரியான தீர்வை நாம் எடுக்கவில்லை எனில் பாரதூரமாக விளைவுக்கு இட்டுச் செல்லும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.